செந்திரும் வேலைக்கு போயிட்டா. சோயம்பும் தனியா இருக்கேன்னு போயிட்டா. முன்னாடியெல்லாம் செந்திரு வேலைக்கு போனாலும் இந்த அள்ளி பிள்ளை அம்மாச்சி அம்மாச்சின்னு காலுக்குள்ளேயே சுத்தி வரும். 10வது குறைக்கு பூரணி வீடே நல்லா கலகலன்னு இருந்துச்சு. இப்போ அவரவர் பாட்டு அவரவர் பார்த்துட்டு போயிட்டாவ. கடைசியில நான் தான் ஒத்தையில இருக்கேன். வயசான காலத்துல இந்த மன கஷ்டம் நமக்கு தேவையா? பேசாட்டிக்கு இனிமே நம்மளும் எங்கேயாவது வேலைக்கு போயிட வேண்டியதான். எத்தனை காலத்துக்கு தான் இப்படி தனியா இருந்து எல்லாரையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்கணும்? யாருமே நம்மளை பத்தி யோசிக்கிறது இல்ல. எல்லாம் இந்த முத்து பைய பண்ண வேலை. இல்லைன்னா அந்த அள்ளி பிள்ளை அம்மாச்சி அம்மாச்சின்னு நம்ம காலுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வரும். சாப்பிட்றீங்களா? மாத்திரை போடுறீங்களா? மாத்திரை போடுறதுக்கு சுடு தண்ணி போடட்டா? எப்ப பாரு நம்மள கவனிச்சுக்கிட்டே இருப்பா. இப்ப அவ எங்க இருக்காலும் தெரியல. எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நல்லா இருக்கணும், அது போதும். வீட்ல யாருமா? காலங்காத்துல யாரு வந்திருக்கா? நான் வரேன். ஐயோ, இவரா? என்ன விஷயம் தெரியலையே. ஒருவேளை வீட்டு பத்திரம் முழுகிட்டோ? 4 மாசம் இருக்குன்னாரே. கடவுளே. ஏமா? சொல்லுங்க தம்பி. வீட்டு பத்திரம். ஐயா தம்பி, என்னையோட வயசுல சின்ன பையன் நீ இருந்தாலும் பரவாயில்ல, உன் காலில் வேணாலும் விழுந்து கேட்குறேன். வீட்டு பத்திரத்தை எதுவும் பண்ணிடாதையா. எப்படியாவது சிறுகு சிறுகு சேர்த்தாவது நான் அந்த பத்திரத்தை திருப்பிடுறேன். என்னையும் கூட விருந்து அக்காலாம் நினைச்சுக்கையா. அது இல்லம்மா, வீட்டு பத்திரம். அதையா, வீட்டு பத்திரத்தை பத்தி தானே பேச வந்திருக்கா. பாவி பையன். ஆமா, கொட்டையில போவான். அவன் கொண்டு வந்து அடகு வச்சுட்டான். என்னத்துக்கு தானே தெரியல. ஐயா எப்படியாவது திருப்பினையா. கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க. இருங்கம்மா, நான் சொல்றது பொறுமையா கேளுங்க. என்னாச்சியா? இந்தாங்க, உங்க வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன தம்பி சொல்றா? ஆமாம்மா, நான் முழுசா சொல்ல வர்றதுக்குள்ள நீங்க என்னெல்லாமோ பேசிட்டிய. சரி பரவாயில்ல, விடுங்க. நான் தான் இன்னும் ஒரு பைசா கூட கட்டலையே. இல்லம்மா, முத்து பாதி பணம் தந்துட்டான். எப்படியும் மீதியும் தந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதான் பத்திரத்தை கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன தம்பி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, இன்னைக்கு காலையில தான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாப்ல. அதான் அவன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை வந்துட்டு. அதான் சரி பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். இந்தாங்கம்மா பத்திரம். ரொம்ப நன்றி தம்பி. எனக்கு எதுக்குமா நன்றி? உங்க பேரனுக்கு சொல்லுங்க. நான் கூட பத்திரம் கையை விட்டு போயிருமோ நினைச்சேன். பரவாயில்ல, திருப்பிட்டாப்ல. அப்புறம் அம்மா அன்னைக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன், இனியும் மன்னிச்சிருங்க. பரவாயில்லப்பா. ஏன்னா என் தொழில் அந்த மாதிரி, இந்த மாதிரிலாம் பேசினாதான் அவங்க பணத்தை கட்டுவாங்க. அதனாலதான் அப்படி பேசிட்டேன், இனியும் மன்னிச்சிருங்க. மீதி பணம்? மீதி ஒரு 25,000 ரூபா தாம்மா தர வேண்டி இருக்கு. அது 2 நாள்ல தந்துறேன்னாப்ல. சரிப்பா. நான் வரேம்மா. என்ன இது, அவ்வளவு பணம் கொடுத்து எப்படி வீட்டு பத்திரத்தை மீட்டிருப்பா? மறுபடியும் யார்ட்டையாவது வட்டிக்கு வாங்கிட்டானா என்னன்னே தெரியலையே. இல்லன்னா இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்க முடியாதே. செந்திர முத வரட்டும், அவகிட்ட விஷயத்த சொல்லணும். பயந்துட்டே இருந்தேன் நம்ம கையை விட்டு போயிருமோன்னு. நல்ல வேலை. இனிமே எக்காரணத்து கொண்டு வந்த பத்திரத்தை யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாதுப்பா. இன்னைக்கு புது மாப்பிளையும் புது பொண்ணையும் ஒரு அசத்திரணும். ஆமா, நல்ல தரையில ஓடுறது, வானத்துல பறக்கிறது, தண்ணியில நீந்துறதுன்னு எல்லாம் வந்துட்டு. ஆனா இது எல்லாத்தையும் அவைய வரதுக்குள்ள சமைச்சு வைக்கணுமே. இவ்வளோ வாரே நழுவோ, எங்க ஆளையே காணோம். சரி, பிள்ளைகளோ வரதுக்குள்ள சமைச்சு வைக்கணும். அதனால நம்ம எல்லாரையும் எதிர்பார்க்காம நம்மளே உட்காந்து காய்கறி எல்லாம் வெட்டுவோம். பெருசா எதுவும் தேவைப்படாது. தேவைப்பட்டா தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இவ்வளவு தான் தேவைப்படும். முக்கியமா சின்ன வெங்காயம். பெருசா எதுவும் தேவைப்படாது கறி குழம்பு வைக்கிறதுக்கு. அதனால நம்மளே ரெடி பண்ணிடலாம். நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு நாள் நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது லாலி 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 அப்படி ஒரு பாட்டை போடுற மாட்டோமான்னு தான் என்னமா இருக்கு. நமக்கும் நேரம் வரும். நேரம் வரும்போது முன்னேறி வருவோம். அது வரைக்கும் வெங்காயத்தை உரிப்போம். எப்ப வர சொன்னா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர அழுவோம். ஏட்டி, என்ன ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தா ஒரேடியா விருந்து சாப்பாடே சாப்பிட்டுருக்கலாம்ல. ஐயா அப்படியாக்க? சரி, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரனா? ஏட்டி, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 அமரை வந்திருக்கா பத்தியா? சரிக்கா, அதான் வந்துட்டோம்ல. இப்ப சொல்லுங்க, தக்காளி வெட்டணுமா வெங்காயம் வெட்டணுமா? ஏட்டி, கண்ணாடி போட்டும் கண்ணு தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏக்க முன்னாடி வெட்டி வச்சிருக்கிறது உனக்கு தெரியலையா? தக்காளி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கே. சரி, கேரட் பீன்ஸ்லாம் வேணும்லக்க? ஏட்டி, நம்ம என்ன சாம்பாரா வைக்க போறோம்? பின்ன இல்லையா? ஏட்டி, நம்ம வைக்கிறது கறி விருந்து. ஆடு, கோழி, மாடுன்னு எல்லாமே இருக்கு. 10வது குறைக்கு நண்டு, இறாலு, காடை, கவுதாரி. இன்னுக்கா சொல்றியே? ஆமாட்டி. ஐயோ, அதான் ஒரு மாதிரி ஸ்மெல் வருதா? ஐயோ, நாக்கெல்லாம் நம்மன்னு வருதே. ஏட்டி, பச்சையை எடுத்து தின்றத. சமைச்சதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் சாப்பிட்டா போக மீதி தான் நமக்கு. எப்படியோ டேஸ்ட் பாக்குறதுக்கு தருவியல்லக்கா? உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு பாக்குறதுக்கு. அப்போ ஒரு பிளேட்ல போட்டு தாங்கக்கா. என்னது, டேஸ்ட் பாக்குறதுக்கு உனக்கு ஒரு பிளேட்ல போட்டு தரணுமா? ஆமா. சரியா போச்சு போ. ஏட்டிவளா, உங்களுக்கு இப்பதான் விடிஞ்சதா? போன் பண்ண நேரம் என்ன, நீங்க வர நேரம் என்ன? சரி, அதான் வந்துட்டோம்ல. மல்லிகைக்கெல்லாம் கிளம்பிட்டாவளாக்க? ஏட்டி, அவிய கிளம்பி 1/2 மணி நேரம் ஆகுது. எப்படியும் அங்கெல்லாம் விருந்து முடிச்சிட்டு தான் இங்க வருவாவ. பொண்ணு மாப்பிள்ள வரதுக்குள்ள எல்லாத்தையும் சமைச்சு வைக்கணும் டி. அதெல்லாம் சிறப்பா முடிச்சிடலாங்க. ஏட்டி, நீ நினைக்கிற மாதிரி 1-2 ஐட்டம்ல. அப்புறம் ஐயோ, அதை ஏன் கேக்கிய? ஆடா மாடா கோழியா இறாவா புறாவா வாத்தா அப்புறம் சொன்னாவல நண்டு இறாலு எல்லாம் சொன்னாவ. காடை கௌதாரி. என்னது கோதாவரியா? சி, கோதாவரி இல்ல கௌதாரி. அதையெல்லாம் வாங்கி
வச்சிருக்கு. ஆமாட்டி, விருந்தனா வர அப்படிதானே இருக்கும். பிள்ளைகள் வரதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு ரெடி பண்ணணும். ஏட்டிவளா, நான் தக்காளி வெங்காயம் ரெடி பண்ணிட்டேன். ஏக்க நான் வேணா அந்த ஈராலு நண்டு புறாலாம் இருக்குன்னு நீ இல்ல காடை கௌதாரி அதெல்லாம் க்ளீன் பண்ணி தரட்டா? சேச்சே, நமக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு அந்த அன்னை கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டுடி. நம்ம ஒரு தண்ணியில் அலசி உப்பு மஞ்சள் போட்டு அலசி எடுத்தோம்னா வேலை முடிஞ்சு. சே ஜஸ்ட் மிஸ்ஸு. எதுக்குடி? இல்லைக்க அது கழுவச்சிலையாவது அதை தொட்டு பார்க்குற குடுப்பின நமக்கு இருக்குமான்னு பார்த்தேன். அப்படியே 1-2 எடுத்து வச்சுக்கலான்னு பார்த்தேன். அட வீணா போனவளே, இங்க பாருங்க டி, தக்காளி வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சி போடுவோம். அதுதான் இப்ப இன்ஸ்டன்டா பேஸ்ட் வந்துட்டம்மா. அதை வாங்கி 2 பிதுக்குனா வேலை முடிஞ்சு. அதை விட்டு பூண்டை உட்காந்து உடைக்கணுமா 10வது வரைக்கும் அந்த இஞ்சி அது என்ன பாவம் பண்ணிச்சு. அதை போட்டு காயப்படுத்திக்கிட்டு கடையில வாங்கி பேஸ்ட்டை தட்டி விட்டுருவோங்க. ஏட்டி, அப்படியெல்லாம் பார்த்தா குழம்பு நல்லா இருக்காது. அம்மா எல்லாம் நம்ம கையால செஞ்சாதான் நல்லா இருக்கும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க டி, ஒருத்தர் பூண்டு உரிங்க, ஒருத்தர் இஞ்சி உரிங்க. ஏட்டி, நீ இதுல உட்காந்து சின்ன வெங்காயத்தை உரி. நீங்க என்னத்தக்க உரிக்க போறிய? நான் 2 தேங்காய் உரிச்சிட்டு வரேன். அதை ஏன் இவ்வளோ டெரரா சொல்றீங்க? டெரராவா இருந்துச்சு. இக்க நம்ம எடுத்து வச்சிருந்த பொருள் பிள்ளைக்கு கொடுக்கவே இல்லையே. அன்னைக்கு நேரம் ஆயிட்டுன்னு அவசரமா பிள்ளைக்கு கூட்டு போயிட்டாவ. நம்ம ஒன்றும் போட முடியல. ஆமாட்டி, நல்லவளை ஞாபகப்படுத்தினா. அதான் இன்னைக்கு கறி விருந்துக்கு வரால, அப்போ போட்டு விட்டுருவோம். ஆமா, அதுவும் சரிதான். ஆமாட்டி, அப்ப இன்னைக்கே போட்டு விட்டுருவோம். சரிக்க. அம்மா சொன்ன மாதிரி எல்லா காய்கறியும் வெட்டி வச்சிட்டோம். இப்ப என்ன பண்றது? அம்மா அப்பா வர இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நம்மள இந்த நிலைமையில பார்த்தா என்ன ஆகும்? பாப்பு. சிவா, நீங்க என்ன இந்த பக்கம்? என்ன பாப்பு, சமையல்லாம் நடக்குது போலயே? இல்ல சிவா, சொல்ல போனா எனக்கு சுத்தமாவே சமைக்க தெரியாது. கோகிலம்மா காய்கறி எல்லாம் வெட்டி வையின்ட்டு போனாங்க. ஆளையே காணோம். இப்ப என்ன பண்றது சிவா? அம்மா அப்பா வர கிளம்பிட்டாங்க. அவங்க வரும்போது என்ன இந்த நிலைமையில பார்த்தாங்கன்னா கஷ்டப்படுவாங்கல்ல. ஆமா, பின்ன கஷ்டப்பட மாட்டாங்களா? அதான் என்ன பண்றதுன்னே தெரியல சிவா. சரி, பக்கத்துல வா. என்னன்னு சொல்லுங்க சிவா. பக்கத்துல வாமா. ம், நீ போய் ரெடி ஆகு, நான் சமைச்சு வைக்கேன். என்ன சொல்றீங்க சிவா? ஆமாமா, நீ போய் ரெடி ஆகு, நான் உனக்கு சமைச்சு வைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? என்ன பெருசா வந்துட போகுது? காரமா ஏதாவது குழம்பு, அப்புறம் இனிப்புக்கு பாயாசம், சாதம் வடிச்சு வைக்கணும், அவ்வளவுதானே. அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வச்சா போதும். சிம்பிளா முடிச்சிடலாம். என்ன சிவா, எனக்கு கூட தெரியாது. நீங்க எல்லாமே கத்து வச்சிருக்கீங்களா? எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. எவ்வளவு நாள் தான் ஹோட்டல்லே சாப்பிடுறது. அதனால வீட்டு சாப்பாடும் கொஞ்சம் சாப்பிடுவேன். அதனால கொஞ்சம் கொஞ்சம் செய்ய தெரியும். அதனால நீ கவலைப்படாம போ. நீ போய் ரெடி ஆகு, நான் சமைச்சு வைக்கிறேன். நிஜமாவா? நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்றேன் சிவா. ஹெல்ப்பா? மேடம் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க? இந்த வெங்காயம் வெட்டி தர்றது, தக்காளி வெட்டி தர்றது. ரொம்ப பெரிய ஹெல்ப். அதையும் நானே பாத்துக்கிடுறேன். நீ போயிட்டு கிளம்பு. முக்கியமா காலையில எப்படி ரெடி ஆகணியோ அதே மாதிரி இருக்கணும், சரியா? சரிங்க சிவா, ரொம்ப தேங்க்ஸ் சிவா. எதுக்குமா? இல்ல, எனக்காக நீங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கீங்கல்ல, அதுக்குதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் முக்கியமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள தேங்க்ஸ் சாரி ரெண்டுமே சொல்லிக்க கூடாது, சரியா? சரிங்க சிவா. போ, நீ போய் மறுபடியும் குளிச்சுட்டு ரெடி ஆகு, நான் சமையல் செஞ்சு வைக்கிறேன். இது என்ன? கேரட்டு, முள்ளங்கி, பீன்ஸு, காரக்குழம்பு வைக்க சொன்னா சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் வெட்டி வச்சிருக்கா. நல்ல வேலை இவளை சமைக்க விடல. இல்லாட்டி பாயாசத்தை பால்ல பண்றதுக்கு பதிலா மாவுல பண்ணி வச்சிருவா. நம்ம பிளான் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆகுது. அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் அவளை சமைக்க விட்டு அவ அப்பா அம்மா வரும்போது அவளுக்கு ஒண்ணுமே தெரியல, அவளை ஒழுங்காவே வளர்க்கலன்னு அவளை கேவலப்படுத்தணும். இதுதான் நம்ம பிளான். இன்னத்துக்கு நல்ல ஸ்டைலா இருந்த கிச்சனை அடுப்பங்கிற மாதிரி ஆக்கி வச்சிருப்பா. பட்டிக்காடு சும்மாவா? அவளை சேலை கட்டிட்டு இருக்க விட்டுருவேனா? இந்த மாதிரி ட்ரெஸ்ல தான் காலங்களுக்கு இருக்கணும். இந்த கோகில யாருன்னு ஏனுமதான் எல்லாரும் பாப்பாவ. என்ன இவா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா? என்ன இது கண்டுக்காம போறா? சோனி, சொல்லுங்க. இல்லம்மா, சமைச்சிட்டியா? ஓ, எப்பவே சமைச்சிட்டேனே. என்னம்மா சமைச்ச? அதுவா, காரக்குழம்பு, பாயாசம், சாதம், அப்பளம். சரி, எனக்கு லேட் ஆகுது, நான் போய் கிளம்புறேன். என்ன இது இவ்வளவு திமிரா பேசிட்டு போறா? இவ்வளவு சீக்கிரத்துல சமையல் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதுவும் இல்லாம எதுவுமே பண்ண தெரியாதுன்னு தானே சொன்னா. இப்ப என்ன இவ்வளவு தெனாவட்டா போறா? சம்திங் ராங். அப்படி என்னத்தை தான் சமைச்சு வச்சிருக்கான்னு நம்மளும் போய் பாப்போம். அதானே பார்த்தேன். அத்தை. ஆமா சிவா, நீ என்ன கிச்சன் பக்கம்? ஒன்னும் இல்லத்த, சமைச்சு முடிச்சுட்டா. காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வர சொன்னா, அதான் பாத்துட்டு இருந்தேன். சமைச்சிட்டாளா? ஆமாத்த. ஏன் அவ சமைச்சிட மாட்டான்னு நீங்க நினைச்சீங்களா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் நினைக்கலப்பா. அப்புறம் என்ன இந்த பக்கம்? இல்ல சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, என்ன சமைச்சிருக்கா? காரக்குழம்பு, பாயாசம், சாதம், அப்பளம். பரவாயில்லையே. சரிப்பா,